வாசி யோகம் ஸ்வரவிஞ்ஞானம் ஸ்வர் விஞ்ஞான் என்பது உடலின் இடது மற்றும் வலது நாசி வழியாகச் செல்லும் மூச்சின் ஓட்டத்தை கவனித்து அதை சமநிலைப்படுத்தும் ஒரு பாரம்பரிய யோக முறையாகும். சர்க்கரை நோய், உயர் இரத்த அழுத்தம், இதய நோய், தலைச்சுற்றல், உடல் வீக்கம், சிறுநீர் பிரச்சனைகள் போன்றவற்றிற்கு வாசி யோகம் ஒரு துணை பயிற்சியாக இருக்கலாம். ஆனால் இது மருத்துவர் கொடுத்த மருந்துகளுக்கு மாற்றாக அல்ல. அடிப்படை ஸ்வரவிஞ்ஞான பயிற்சி. காலை வெறும் வயிற்றில் முதுகை நேராக வைத்து அமரவும். கண்களை மூடவும். எந்த நாசியில் மூச்சு அதிகமாக ஓடுகிறது என்பதை கவனிக்கவும். மூச்சை கட்டாயப்படுத்த வேண்டாம். 5 முதல் 10 நிமிடங்கள் இயல்பாக கவனிக்கவும். நாடி சுத்தி. மாற்று நாசி மூச்சு பயிற்சி. வலது நாசியை மூடி இடது நாசி வழியாக மெதுவாக உள்ளிழுக்கவும். இடது நாசியை மூடி வலது நாசி வழியாக வெளியேற்றவும். வலது நாசி வழியாக உள்ளிழுத்து இடது நாசி வழியாக வெளியேற்றவும். இதுவே ஒரு சுற்று. 9, 18 அல்லது 27 சுற்றுகள் செய்யலாம். உயர் இரத்த அழுத்தம் மற்றும் இதய நலத்திற்கு இடது நாசி, சந்திர நாடி, மூச்சை மெதுவாக இயக்கும் பயிற்சிகள். மூச்சை வலுக்கட்டாயமாக பிடித்து வைக்க கூடாது. மெதுவான நீளமான மூச்சு முக்கியம். தலைச்சுற்றல் உள்ளவர்களுக்கு வெறும் வயிற்றில் அதிக நேரம் பயிற்சி செய்ய வேண்டாம். தலைச்சுற்றல் ஏற்பட்டால் உடனே நிறுத்தவும். மூச்சை நிறுத்தும் கும்பகம் பயிற்சிகளை தவிர்க்கவும். சர்க்கரை நோய்க்கு தினமும் 15-20 நிமிடங்கள் நாடி சுத்தி. மெதுவான வயிற்று மூச்சு பயிற்சி. மன அழுத்தத்தை குறைப்பது இரத்த சர்க்கரை கட்டுப்பாட்டிற்கு உதவலாம். உடல் வீக்கம் மற்றும் சிறுநீர் பிரச்சனைகளுக்கு ஆழ்ந்த வயிற்று மூச்சு. காலை மற்றும் மாலை தலா 10-15 நிமிடங்கள். போதுமான தண்ணீர் மற்றும் மருத்துவர் பரிந்துரைத்த உணவு முறையுடன் இணைத்து செய்ய வேண்டும். கவனிக்க வேண்டியவை: இதய நோய், உயர் பிபி, தலைச்சுற்றல் உள்ளவர்கள் மூச்சை நீண்ட நேரம் அடக்கி பிடிக்கும் பயிற்சிகளை செய்யக்கூடாது. மயக்கம், மார்பு வலி, மூச்சுத்திணறல் ஏற்பட்டால் உடனே நிறுத்த வேண்டும். வாசி யோகம் உடல் மற்றும் மன அமைதியை மேம்படுத்த உதவலாம். ஆனால் சர்க்கரை நோய், இதய நோய் அல்லது பிபி மருந்துகளை மாற்றவோ நிறுத்தவோ கூடாது.